ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் வார்த்தையை கவனித்து கேட்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்களை அறிந்து காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைவது போல யூத ராஜாவின் இருதயமும் அவனை சார்ந்தவர்களுடைய இருதயமும் அசைகிறது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆமென். சொல்லிவிட்டு கர்த்தர் ஏன் இந்த அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால் இவர்கள் நம்ப வேண்டும், இவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அதனுடைய 9வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். எப்ராயீமின் தலை சமாரியா, எப்ராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். நீங்க விசுவாசிக்கலனா இல்ல. இந்த நாளில இதை பேசும்படியாக தான் ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். டெய்லி இடைப்பட்டு கொண்டிருந்தார். யூசுவலாவே ஒரு சர்மன் அப்படிதான் ப்ரிப்பேர் ஆகும். காலையில் இங்க வந்து இருக்கும் போதும் சில வார்த்தைகளை கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். இங்க நிற்கும் போதும் இனி பேசுவார், தெரியாது. நீ விசுவாசிக்கலன்னா நீ நிக்க மாட்ட. நிக்காம எப்படி சுதந்திரிக்க முடியும்? சுதந்திரிக்காம எப்படி சாட்சி சொல்ல முடியும்? விசுவாசிக்கணும். பொதுவாகவே அடையாளத்தை காணும் போது அல்லது காரியம் வாய்க்கப்படுவது போன்ற நிலை வரும்போது நம்புறோம். ஆனால் காரியம் எதிராக திரும்பும் போது நம்முடைய விசுவாசம் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? வேகமாய் குறைகிறது. சிலருக்கு முடி கொட்டுறது போல வேகமாய் சர்ன்னு குறைஞ்சிரும். சிலர் பாருங்க, ஒரு ஃபீவர் வந்திருக்கும். அதுவரை கோலியாத்தை போன்று இருந்தவர்கள் ஒரே ஒரு ஃபீவர் வரும். அதன் பிறகு பார்வோன் கண்ட சொப்பனத்தில் மெலிந்த பசுக்களை போல வருவார்கள். ஆனா மெலிந்த பசுவை நம்ப முடியாது. ஏன்னா அந்த சொப்பனத்தில் நல்லா தின்னதே எதுதான்? சிலர் பார்த்துருக்கீங்களா? ஆள் இப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படி இருந்த விசுவாசம், அவ்வளவு இருந்த விசுவாசம் 3 வருஷம் வளர்த்து விட்ட விசுவாசம் 3 நாள்ல சீஷர்களுக்கு இல்லாம போச்சு. வளர பண்ணதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? தளர பண்ணது 3 நாள். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அநேக அடையாளங்களை மோசையை கொண்டு சொல்லுகிறார். மோசை அனுப்பும் போது என்ன சொல்றேன்னா, இந்த அடையாளத்தை காட்டு, இதை நம்பலன்னா இதை காட்டு, இதை நம்பலன்னா இதை காட்டு, இப்படி சொல்லிதான் நடத்துகிறார். ஆமென். அப்படி நடத்தும் போது மோசே போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 30-31 வசனங்களிலே கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்வித்தான். அடுத்த வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து என்ன செய்தார்கள்? தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இப்ப நல்ல கவனிங்க. ஜனங்க நம்பியாச்சு, ஜனங்க விசுவாசிச்சாச்சு. இப்போ அடுத்து மோசே நேர பார்வோன்ட்ட போறார். பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போது பார்வோன் சொல்லுகிறார், தேவனை ஆராதிக்கிறதுக்கு உன் ஜனங்களை போக விடுன்னு சொல்றியே, அப்படி உன் தேவன் யார் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு விடுறது மட்டும் இல்ல, நேரம் என்ன பண்றான்னா ஜனங்களுடைய வேலையை இன்னும் அதிகமாக்கி ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வைக்கோல் எல்லாம் ஸ்டாப் பண்றான். 4 கடைசியில ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். ஏன்னா அடையாளங்களை பார்த்தாச்சு, வார்த்தையை கேட்டாச்சு. ஆனா 5வது அதிகாரத்தில் அப்படியே தலைகீழா நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை சுமக்கிறவன் வாழ்க்கையில பல நேரத்தில் கேட்டதுக்கும் காண்பதற்கும் அப்படியே தலைகீழா நடக்கும். இப்படி நடந்ததும்
இவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஒரு செகண்ட்ல ஒரு தீபம் அணைவது போல அணைந்து போனது. இவங்க இப்ப பார்வோன் இடத்துல போறாங்க, எங்களை இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க ரொம்ப சோம்பலா இருக்கிறீங்க. ஆமே, எப்படி கொண்டு வரான் பாருங்க. விசுவாசமா இருக்கிறவனை பார்த்து பார்வோன் என்ன சொல்றான்? நீங்க இப்படி சோம்பலா இருந்தா, ஆமே நீங்க ரொம்ப சோம்பலா இருக்கிறீங்க, அவ்வளவுதான், நீ போய் வேலையை பாரு சொல்லி. உங்களுக்கு வேலையில ஒன்னும் குறையாது, சம்பளம் ஒன்னும் கிடைக்காது. இவங்க அந்த வழியில திரும்பி வராங்க. இக்கட்டு வந்தது 19 பாருங்கள், 5:19. ஆமென். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். 4 கடைசில விசுவாசித்தார்கள். 5ல எதை கண்டார்கள் தெரியுமா? இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இப்படி பார்த்துட்டு அவங்க திரும்பி வரும்போது 20வது வசனம், அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டு பிரைஸ் தி லார்ட் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை, இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும், அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாய் பார்த்தாயானால் பட்டயம் உன் கையிலே, சத்துருவின் வார்த்தையை பெரிதா எண்ணுவாயானால் பட்டயம் அவன் கையிலே. கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் பட்டயம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் பார்வோன் சொன்னது, பார்வோன் நினைத்த காரியம் இவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் பட்டயமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னது, கர்த்தர் நினைத்த காரியம் இவர்கள் மைண்ட்லயே இல்ல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க மோசே ஆரோன் கிட்டனா, சத்துரு கையில பட்டயத்தை கொடுத்திருக்கிற. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரித்துக் கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். பார்வோன் என்னவும் சொல்லட்டும், அதனாலதான் பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் தன்னை தேவனை போல காண்பிப்பான், தனக்கு எல்லாம் இருப்பதை போல காண்பிப்பான். அவன் தோற்றவன், தோற்று போனவன். ஆனா வார்த்தையுடைய தேவ பிள்ளை சத்துரு கையில பட்டயம் என்று சொல்லிக் கொண்டிருக்க காரணம் என்ன? அவன் வார்த்தையை பெரிதாய் பார்க்கிறதுனால. விசுவாச ஜீவியத்தில் நம்மை நோக்கி நாம் பயணிக்கிற பாதையில் நமக்கு எதிராய் வருகிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப பெருசா பார்க்கிறோம், ரொம்ப பெரிதா எண்ணி அதையே நினைச்சிட்டு புறப்படும் போது நாம பல நேரத்தில் நம்ம கையில கொடுக்கப்பட்ட பட்டயத்தை மறந்து போகிறோம். கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம். இதை எல்லாரையும் சொல்ல வைத்தான் கிதியோன். அவன் சொன்னான், எல்லாரையும் சொல்ல வைத்தான், சும்மா சொல்ல வைக்கல, எக்காலமூதி சொல்ல வைத்தான். இதை அவன் பிரசித்தப்படுத்துகிறான். கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். இந்த பட்டயம் உங்க கையில இல்லைன்னா சத்துருவின் வார்த்தைகளும் சத்துருவின் எண்ணங்களும் சத்துருவினுடைய திட்டங்களும் நமக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? பட்டயம் போல இருக்கும். யாரோ சொன்ன வார்த்தை, எவங்களோ சொன்ன வார்த்தை, ஆமே, இன்னைக்கு அதெல்லாம் தான் உள்ள போட்டு நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வரத்தை தாருங்கன்னு நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படியே கேட்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆண்டவர் சில அந்நிய என்ன விசுவாசத்துல தளர பண்ணுகிற சத்தங்கள் கேட்காதபடிக்கு என் காதை அடைப்பீராக. என்னை விசுவாசத்திலே தளர பண்ணுகிற காட்சிகளை காணாதபடிக்கு என் கண்களை மறைப்பீராக. ஆமே. இது எல்லாம் கேட்கிறது, எல்லாத்தையும் போட்டு கேட்கிறது இல்ல. நாவு எவ்வளவு முக்கியமோ காது முக்கியம். என் நாடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி என்ன செய்யுமா? ஓடும். சிலர் திரும்பி இருப்பாங்க, திரும்பி இருந்தா கேட்காதா? நாங்க பார்க்க மாட்டோம், ஆனா நாங்க சிலர் பாருங்க பேச மாட்டாங்க, ஆனா காது மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ல 2 சிஸ்டர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்களே, நம்ம சேர்ல இருந்தா நமக்கு கேட்காது. சரி, இவர் எப்போ முழங்கால் போட சொல்லுவார், முழங்கால் படிட்டாவது கேட்டுடலாம். இல்ல, கேட்க கூடாது சில காரியத்தை. ஏன்னா
பட்டயம் நம்ம கையில தான். சத்துரு கையில இருக்கிற பட்டயத்தை தாவீதே நீ உன் கையில எடுத்திருக்கணும். அதுக்குதான் உனக்கு இந்த ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு கையில பட்டயத்தை வச்சுட்டு நிக்க விட்டுறாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விசுவாச நிலை, நம்ம எல்லாம் விசுவாசிகள் என்று பெயர். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிங்க, அதுவும் பெந்தேகோஸ்தே விசுவாசிங்கன்னா அப்பா அவங்களுடைய விசுவாசம் என்பது அப்படி நம்மளை காட்டிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்கெல்லாம் பயங்கரம், சான்ஸே கிடையாது. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க அப்படி சொன்னா கையை தூக்கும். ஆமென். எல்லாம் நம்மள ஆமென் சொல்றதுல, வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுல நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா உண்மையான நம்முடைய விசுவாச நிலை என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் அடி பார்த்து சொல்லுங்க, தெரியும் தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். அல்லேலூயா, ஆமென். நம்மை விட நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப தெரியும். இன்னைக்கு சில சத்தியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்துக்குள்ள போறதுக்கல்ல, அந்த வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. ஆபகுக் 1:5 விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். விவரிக்கப்பட்டாலும், அப்போ சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, வாய் திறந்து. விசுவாசிக்க நீங்க இருக்கிறத பார்த்து அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம், எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவை கிடையாது. எங்களுக்கு லைட்டா அப்படி காட்டினீங்கன்னா நாங்க அதை பார்த்து கடல்ல நடந்து ஸ்ரீலங்கா போயிரும். அப்படியா? இல்ல, ஆண்டவருக்கு தெரியுங்க. இதை எப்படி இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவனால நம்ப முடியாது. விவரிக்கப்பட்டாலும் எங்க ஆதியாகமம் 17 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி சொல்லி போயிட்டு இருக்கிறேன். வாசிக்க சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. நீங்க நல்ல காதை கொடுத்து கேளுங்க. ஆமே. சிலருக்கு 8 வரை காது அடைச்சிருக்கும். அந்த என் ஆத்துமாவை சொல்லும் போது ஒரு ஓப்பன் ஆகும் பாருங்க. ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் 75 வயதிலிருந்து ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணது எப்போ தெரியுமா? 99 வயசுல ரொம்ப டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் அதை அறிமுகப்படுத்தும் போது அவரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி அவர் அப்படி அறிமுகப்படுத்தவே இல்லை. இப்போதான் கிளியரா ப்ராப்பரா ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி சொல்லிட்டு அவர் தொடங்குறார். தொடங்கி நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். 1 by 1 சொல்றார். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததி நடுவே என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வரும் கானான் முழுவதையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆபிரகாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். திரும்பி பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கிறேன். இது தனக்கு தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ண அடுத்து சொல்ற, நீ இனி ஆபிராம் எனப்படாமல், அப்போ இது எனக்கு தான். இதுவரை சொல்லிட்டு இருந்தார். இப்போ ப்ராப்பரா டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார், விவரிக்கிறார். அப்படி சொல்லி விடாம இன்னும் பாருங்க 15 இருந்து, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்று அவளுக்கு பேராயிருக்கு. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். இப்படி சொன்னதும் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான்.
எவ்வளவு விவரிக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றார் ஆண்டவர். ஆனா ஆபிரகாமால என்ன செய்ய முடியல அப்படின்னா, இதே 86 வயசுல இப்படி சொல்லி இருந்தா நம்பி இருப்பான். ஏன்னா அப்போ ஆபிரகாமுக்கு 86னா சாராளுக்கு 76. 75 வயசுல இப்படி சொல்லி இருந்தா நம்பி இருப்பான். ஒரு காலத்துல நம்பினவங்க தானே. ஆபிரகாம் 86 வயசுல நம்பினவன் தானே. நம்ம நம்பவே இல்லாதவங்க கிடையாது, நம்பினவங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் சொல்றார், விவரிக்கப்பட்டாலும் உன்னால விசுவாசிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் நடப்பிப்பேங்கிறார். இதுதான் என் ஆண்டவர். என் பலவீனத்தை பார்த்து பரிதபிக்காதவர் அல்ல, என் பலவீனத்தை பார்த்து பரிதபிக்கிறவர். நான் குற்றுயிராய் கிடக்கிறதை பார்த்து மனதுருகிறவர், என் தனிமையை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர். என் தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா. அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ்வார். அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு புகழ்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் இன்னைக்கு ஏன் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியல? நேத்து நம்பினேன் ஆண்டவரே, போன மாசம் வரை நம்பி இருந்தேன். சில சொல்லுவாங்க, போன மாசம் வரை நம்பி இருந்தேன், போன வருஷம் டிசம்பர் வரை நான் நம்பி இருந்தேன். என்னாச்சு ஜனவரியில்? யார் வந்து தூக்கிட்டு போனா? ஹல்லேலூயா. ஏன் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியல தெரியுமா? ஒரு சில காரணங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. யாருடைய வார்த்தைகள்? நன்றாய் தெரியும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்றும் சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்துக்கு போகிறார்கள். அங்கே வார்த்தையுமாக தூதர்கள் நிற்கிறார்கள். கல்லு திறக்கப்பட்டிருக்கிறது, அவர் இல்லை. அப்போ வார்த்தை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை வாங்கிக் கொண்டு இந்த ஸ்திரீகள் சீஷர்களிடத்திலே வந்தார்கள். வந்து 9 சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் யாரெல்லாம்? மகதலேனா மரியாளும் யோவன்னாலும். யாக்கோபின் தாயாகிய மரியாள் தான் யாரு? இயேசுவின் தாயாகிய மரியாள். ஏன் இங்க யாக்கோபின் தாயாகிய மரியாள் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பூமியில் அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டு அவருக்கு. இனி அங்க போய் வந்து இன்னாருடைய மகன்லாம் சொல்ல முடியாது. இனி அவர் ஒரே அடையாளத்தில் மட்டும்தான் அறியப்படுவார், பிதாவின் ஒரே பேரான குமாரன். எனவேதான் இயேசு அந்த சிலுவையிலே அந்த உறவு அங்க கம்ப்ளீட் ஆயிட்டு. எனவேதான் தன்னுடைய அன்பா இருந்த சீஷனை பார்த்து சொல்வார், இதோ உன்னுடைய தாய். எதுக்கு சொல்றாங்கன்னா, அம்மாவை என்ன பண்ணிரு, கேர் பண்ணிரு, பார்த்துரு. ஆமே, ஸ்திரீயை இதோ உன்னுடைய மகன், அவன் பார்த்துப்பான். இந்த பூமியிலே அந்த ஒர்க் முடிஞ்சிட்டு, அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டு அவருக்கு.
எனவேதான் இயேசு பிறந்த பிறகு யோசேப்பு மரியாளை அறிந்து அதன் பிறகு பிறந்தவர்கள் தான் யாக்கோபு யூதா என்பவர்கள். இந்த யூதா யாக்கோபு நிருபத்தை எழுதினவங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த சிலுவையில அந்த அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதும் இங்க மரியாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? யாக்கோபின் தாயாகிய. அதனாலதான் மரியாளுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கணும். எவ்வளவு அக்செப்ட் பண்றாங்க பாருங்க. அதான் பைபிள், உன் ஆத்துமாக ஒரு பட்டயம் உருவி போகும். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களுக்கு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவர்களை போல கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 வருஷம் இயேசுவை பார்த்தவங்க இருந்த இடத்துல 33 வருஷம் பார்த்த அம்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு எத்தனை வருஷம் தெரியும்? ஒண்ணுமே சொல்லல. அதனாலதான் கிருபை பெற்றவளை நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏதோ நமக்கு 4 எழுத்து கூட தெரியும்னு சொல்லிட்டு தலையை தூக்காதபடிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மரியாள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எப்படி மரியாளே உங்களுக்கு மட்டும் இந்த கிரேஸ்ன்னு கேட்டா சொல்லுவாங்க, அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் இந்த வார்த்தை வந்து சொன்னதும் 11 ஒரு விசை கூட இந்த வசனத்தை வாசியுங்கள். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஏன் நம்ப முடியல தெரியுமா? நம்ம வார்த்தையை வெறுமையா பார்க்கிறோம். இது வெறும் வார்த்தை, இது வெறும் வார்த்தை. இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. வார்த்தை பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, அதை தூதர்கள் மூலமாய் ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்படுகிறது. வார்த்தை எப்படி கைமாறுது பாருங்க. வார்த்தை எப்படி கைமாறுகிறது பாருங்கள். இந்த வார்த்தை பரத்திலிருந்து அனுப்பப்பட்டு நம்மிடத்தில் வரும் வரை அதுக்கு இடையில கர்த்தர் யாரை யாரை வைத்திருக்கிறார். கைமாறி கைமாறி கொடுக்கிறார். கரெக்டா வந்து கொடுக்கிறார். சூலேமியால் வீட்டுல மகன் மரித்து இருக்கிறான், ரூம்ல வைத்திருக்கிறாங்க. எலிசா அங்கே போகிறதுக்கு முன்பதாக எலிசாவின் தடியை கேயாசி கையில கொடுத்து, இதை கொண்டு பிள்ளை மேல வை. அப்படிதான் நமக்கான ரேமாவை, நமக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அனுப்புவா. ஆனா அது யாருக்கு நம்ப முடியல தெரியுமா? அதை கேட்ட போது அவர்களுக்கு அது எப்படி தோணுச்சா? இது வீண் பேச்சு, சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 1ஆம் தேதியான வாக்குத்தத்தோடு சும்மா அடிச்சு விடுறாங்க. சண்டே காலையில சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லுகிறவர்களுக்கு நம்ப முடியாது. எனவேதான் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதன் அர்த்தம் என்ன? பரலோக போக்கஸ் அவன் மேல விழுந்துட்டு, பரலோக போக்கஸ் அவன் மேல விழுந்துட்டுனா அவன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா. எனவேதான் வசனத்தை நம்ம எப்படி கேட்கிறோம் என்று அவர் பார்ப்பார். இது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க 1 மணி நேரம். இல்ல இல்ல, கர்த்தர் தருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த வார்த்தையை எப்படி பார்க்கிறோம்? இது வெறும் பிரசங்கம், இது வெறும் வார்த்தை. வெறும் வார்த்தையாய் பார்க்கிறவர்களுக்கு நம்ப முடியாது. வெறும் வார்த்தையாய் பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில வார்த்தை கிரியையும் செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அதுல ஜீவன் இருக்கிறது, அதுல வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வீண் பேச்சாய் தோன்றுகிறதா? யவீரு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். இப்பொழுது வீட்டுக்கு வருகிறான். போகிற வழியில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். நேற்று காலையில கூட ஆராதனை வேளையில் இந்த வார்த்தை பேசப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 52 முதல் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து
நகைத்தார்கள். இப்ப இயேசு சொன்ன வார்த்தை இவங்களால நம்ப முடியல. ஆனா என்ன பண்றாங்க? உன்னை நம்ப தான் சொன்னாரே தவிர நக்கலடிக்க சொல்லல. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நகைத்தது வேற. ஆபிரகாம் அவர் சொன்னதை பார்த்து நகைக்கல, அவனை பார்த்து நகைத்தான். இந்த 100 வயதானவனுக்கு, இந்த கிழவிக்கு இப்படி தங்களை பார்த்து நகைத்தார்கள். ஆனா இவங்க அப்படி இல்லை. அவர்கள் அறிவு சொல்லுது, என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன் அறிவு அவர் வார்த்தையை அவமாக்குமோ? உன் அறிவு சொல்லுது இனி இது நடக்காது. அவர் சொல்றார் நான் வாய்க்க பண்ணுவேன். உடனே நம்ம சிரிக்கிறோம், நக்கலா. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே. பிரியமானவர்களே, நாம் அறிந்ததை வைத்து வார்த்தையை அளவிடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் ஹல்லேலூயா. விசுவாசி அவனென்றும் பதறா. ஓ விசுவாசி அவனென்றும். காரணம், அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா. அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை புகழ்வார். நாம் அறிந்ததை வைத்து அளவிடுகிறோம், அறிந்ததை வைத்து அளவிடுகிறோம். இவங்க அடி நகைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். ஆமென். Praise the Lord. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன். 28வது அதிகாரம் இந்த வேர்டை கவனிங்க. 22வது வசனம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். மேல என்ன சொல்லிட்டு வரார் தெரியுமா? 16வது வசனத்துல, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். நாங்க பரியாசம் பண்ணல, கனவீனம் பண்ணுகிறதும் பரியாசம் பண்ணுகிறதும் ஒன்று. அவர் பேசும்போது கண்டுக்காம இருக்கிறோம் தெரியுமா? இது பரியாசம் பண்றது. உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இதையும் சேர்த்து சொல் என்று சொன்னார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இந்த வார்த்தையின் மேல இருக்கிற அதுக்கு நீங்க உங்களால நம்ப முடியாட்டாலும் கனப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. எங்க இவரும் ஆராதனைக்கு உரியவர் அல்ல, இவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இவரும் தேவன் என்று அல்ல, இவர் ஒருவரே தேவன். உன்னால பேதுருவுக்கு நம்ப முடியல, ஆனா கனப்படுத்தினோம். ஆண்டவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று மகப்படவில்லை. சொன்னது ஆண்டவர் அடுத்து ஒரு வார்த்தை பேசல, இப்படி பார்த்துட்டே இருக்கிறார் படகுல இருந்து. ஏன் அவர் பேசி முடித்த பின்பு அப்படிதான் இருக்கு. லூக்கா 5 பேசி முடித்த பின்பு அப்ப பேச வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்ற, படகை ஆழத்துக்கு கொண்டு போயிடுச்சு, வலைய போடு.
ஆண்டவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை. ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கிறார் போட்ல உட்கார்ந்திருந்து. ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி இந்த இடத்துல பேதுரு மீன் கிடைக்கும் நம்பினா கனப்படுத்தினான். வேலைக்காரர்கள் தண்ணீர் ரசமா மாறணும் நம்பினாங்க, கனப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துல வளரணுமா? இதை எனக்கு நம்ப முடியல. பரியாசம் பண்ணாத, பரியாசம் பண்ணாத. பரியாசம் பண்ணா உன் கட்டுகள் பலத்து போகும். நீ கனப்படுத்தினா உன் கட்டுகள் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ஆனா நாம ஏன் நகைக்கிறோம்? நாம் அறிந்ததை வைத்து. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்தபடினா நம்ம அறிந்ததை வைத்து சொல்றோம். அவரு சொல்றாரு, இப்படிதான் சொல்லுவாங்க, 1ஆம் தேதி தானே, இப்படிதான் இருக்கும் வார்த்தை. அது அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதுனால. என்னங்க வீண் பேச்சு? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சத்தியம். அந்த சத்தியத்தை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார் பாருங்க. தூதர்களை வைத்து, அடுத்து முதலாவது வந்தவர்களை கொண்டு அந்த காஸ்பலை அவங்க சொல்லும் போது இருந்த, அதான் சொல்லல, 3 வருஷம் கட்டி எழுப்பின விசுவாசம் 3 நாள்ல புஷ்ன்னு போயிட்டு. தாவீது பாருங்க, தாவீது ஒரு வேர்டு சொல்வார், இதான் அறியாததும் எட்டாதது. நம்ம வார்த்தைய, நம்ம அறிவை வச்சு பார்த்தா நமக்கு இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் தெரியும். அதனாலதான் சாலமோனுக்கு தெரியாதது தாவீதுக்கு தெரிஞ்சது. சாலமோனுக்கு தெரியாது. என்ன கர்த்தர் தாவீதுக்கு என்ன சொல்லுவார்? 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் அதனுடைய 12ஆவது வசனத்தில், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்து. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வசனத்தை ஒழுக்க கூட வாசிங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது. ஆனா சாலமோன் எப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்தான்? தாவீது நித்திரை பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடியா? அப்ப இந்த வேர்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் தாவீது தன் அறிவை வைத்து பார்க்காமல் அவருடைய சமூகத்துல இருந்து பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 19ஆவது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரே, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. வெகு தூரத்து செய்தி. நமக்கு இது பார்க்கும்போது சாலமோன் தானே, சாலமோன் தானே, சாலமோன் தானே. ஆனா இதுல ஒரு வெகு தூரம் அறிந்தது சாலமோன் அறியாத ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு எழுந்து நின்று ஜனங்களோடு பேசும்போது தெளிவாக இதை சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 2:30. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, இந்த வேர்டன் பார்த்துக்கோங்க. அவன் முந்திர வசனத்தில் இருந்து வாசிங்க. சகோதரரே, தாவீதை குறித்து தைரியம், எனக்கு தாவீதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் தைரியமா பேசுறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். உன் நாட்கள் நிறைவேறின பின்பு. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கொஞ்சம் நிறுத்தி, அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இருக்கிறது. இனி அடுத்த வார்த்தை, அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே எழும்ப பண்ணுவேன் என்று.
அறிந்தது யாரு? அறிந்தது யாரு? சாலமோன். நமக்கு அறிவு சொல்லுது சாலமோன். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார் கிறிஸ்துன்னு. அறிவு சொல்லுது இது சாலமோன், ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னோடு பேசப்பட்ட வார்த்தை வீண் பேச்சு கிடையாது. உன் காதுகளை கேட்கப்பட்ட வார்த்தை வீண் பேச்சு கிடையாது. உன் அறிவு 1000 சொல்லும். அப்ப அறிவை வச்சு பார்த்தா அவன் யாரா இருக்க முடியாது தெரியுமா? நீ ஆவியின் வெளிச்சத்துல பார்த்தா நீதான் ப்ராஃபட். தாவீது ராஜான் தானே தெரியும், தீர்க்கதரிசின்னு சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரத்துக்குன்னு ஸ்பெஷலா அவர் காட்டுறபடி பாரு, நீதான் ப்ராஃபட், நீதான் ப்ராஃபட். ஆமென். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண தாவீது சொன்னார், ஆண்டவரே அடுத்து சாலமோனை பத்தி வெகு தூரத்து செய்தி. நம்ம அறிவை வச்சு பைபிளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிரேக்கர்கள் அறிவை தேடுறாங்க. இன்னைக்கு அறிவுக்காக பைபிள் படிக்கிறவங்க உண்டு. அறிவுக்காக பைபிள் படிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்லா படிங்க. பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்லா படிங்க. ஆனா அறிவை வச்சு பார்க்காதீங்க. அறிவை வைத்து சாலமோன் ஞானி, அந்த ஞானிக்கு தெரியாத பல ரகசியங்களை காட்டிலும் வனாந்திரத்திலும் குகையில இருந்த தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அந்த தாவீது தான் சொல்லுகிறார். அவருடைய உயிர் தழுதலை குறித்து பேசுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என்ன அத ஃபெய்த் இருக்கு, அதுல கிறிஸ்து கொடுத்த ரெவலேஷன் இருக்கு. அவர் சொல்ற என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அடுத்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். சங்கீதம் 16:10. அங்க ஜீசஸ் இருக்க தண்ணியும் சொல்றான், என்ன பாதாளத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தல். அந்த அப்போஸ்தலர் 2:31 வாசியுங்கள். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அவருடைய மாம்சம் அழிவை முன்னறிந்த அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றான். அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறான். அவன் தீர்க்கதரிசியா இருந்து. பைபிள உண்மை ரியல் ப்ராஃபிட்னா வசனத்தின் ஆழத்தை பார்க்கணும். ஆமே, இதுதாங்க மேன்மை, இதுதாங்க. அதை விட்டுட்டு வண்டி நம்பர் சொல்லட்டா, எதுக்கு தான் வெளியே எனக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம எதை பார்த்து பிரம்மி படைக்கிறோம்? இன்னைக்கு சபையை நீ எங்க போயிட்டு இருக்கிற? நீ கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை உனக்கு வீண் பேச்சாய் தோன்றுகிறது. யாரோ சொன்னுகிற ஏதோ வார்த்தை உனக்கு பிரமிப்பா இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தீர்க்க தரிசிகள் உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும் மட்டும் இந்த கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்தில் ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சம் எது? வசனம். உம்முடைய வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காண்கிறோம். அதுதான் ரெவலேஷன், அதுதான் வெளிப்பாடு. இது அறிவு கொடுக்காது, இது அவரோடு இருக்கிற அனுபவமே கொடுக்கும். ஹல்லேலூயா. இது அறிவு கொடுக்காது. அறிவு நிறைய சொல்லுது. பாத்தீங்களா, அது இப்படி நடக்கும், பாத்தீங்களா அது இப்படி நடக்கும், பாத்தீங்களா அது அறிவு. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். நமக்கு இன்ஃபர்மேஷன் கேட்க தான் ரொம்ப பிடிக்குது. இன்ஃபர்மேஷன் கேட்க. அந்த கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு எத்தனை கொம்பு இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும்.
அந்த காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அது நடக்கும். ஆனா அவியானவர் சொல்லுவார், மனம் திரும்பு. ஓ, என்ன செய்தி இது, எப்ப பார்த்தாலும் மனம் திரும்பு. வேற ஏதாவது வேற என்ன கேட்கணும்? அந்த அந்த உபத்திரவ காலத்துல சிலரை பிடிச்சு அப்படியே தேடி வருவோம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சின்ன வயசுல கார்ட்டூன் பார்த்து பழகினது. இப்படியெல்லாம் கேட்க கேட்க நமக்கு அப்படி இருக்கும். இங்க பாருப்பா, உன் இருதயத்துல கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பகை வேண்டாம். பழையது மாதிரி இவருக்கு செய்தி இல்ல. கடைசியாக சகோதரரே, அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. என்ன கடைசியாக சகோதரரே? உண்மை உள்ளவைகளோ. பிலிப்பியர் 4:8 வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கொஞ்சம் சப்ஜெக்டை விட்டு போயிட்டு வாரேன் திருப்பி. நம்ம அறிவு அவருடைய வார்த்தை அவமாக்காது. நம்ம அறிவை வைத்து வசனத்தை சொல்றோம். போன வருஷம் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பேன். இப்போ எனக்கு நம்பிக்கை போச்சுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இது வீண் பேச்சு. யோபு ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாரு? 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் ஆரம்ப விசுவாசம். ஆனா போக 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 பார்த்தா இப்போ யோபு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு. 9:16 நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். இப்போ எனக்கு அவர் உத்தரவு அருளினாலும், நேற்று வரை எப்படி எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். பேசி முடியட்டும். 38 பேச ஆரம்பிக்கிறார். யோபுவுக்கு கர்த்தர் பேசும்போது 3வது வசனத்துல, இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்த வார்த்தை தான், நீ அறிவாளியானால். நீ பெரிய அறிவாளி இல்ல. நம்ம பல நேரத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த, இந்த ஞானியா காண்பித்த சிலரை வெட்கப்படுத்த தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நாம அவர்கிட்ட ஞானியா காட்டுவோம்னா நமக்கு முன்னாடி வேற 2 பேரை. பேதுருவுக்கு எங்கேயுமே சொல்ல முடியாது, நான் ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே அப்படியே பேதுரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அந்த 3000 பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, எங்க பேதுருவாக எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பேதுரு கேட்டு சத்தம் கேட்டு தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அதெல்லாம் சொல்றதுக்கே பெருமை. சாட்சி எப்படி இருக்கும்? பேதுரு சொல்லி கேட்டு. பேதுரு உங்க சாட்சி? கர்த்தர் ரட்சித்தார். சொல்லுங்க, எப்படி ரட்சித்தீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இந்த சேவல் இருக்குல்ல, சேவல். ஆமென். பிழையாம் பெரிய தீர்க்கதரிசி, அந்த பிழையாம ரட்சிக்க கர்த்தர். அவரு கொஞ்சம் நம்ம அப்படி நிமிந்துட்டோன்னு வைங்களேன். பேதுரு ஏன் சேவலை கர்த்தர் கொண்டு வரார்? யோவானை கொண்டு போக வேண்டியது. யோவான் அங்கதானே இருந்தாரு. யோவான் அங்கதான் உண்டு. ஏன்னா பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் இவங்க எல்லாம் போனாலும் பேதுருவை பொறுத்தவரை இவங்களை விட நான் தான் பெஸ்ட். இரு, உனக்கு தரேன். ஆண்டவருடைய அதான் யோபு புஸ்தகத்தில் தான் இருக்கு. தன் பார்வையில ஞானியா இருக்கிற எவனையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? மதிக்கவே மாட்டார்.
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இந்த வீட்டில் போய் படிங்க. என்ன அதை நேற்று நைட் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கேள்வியுமே நெஞ்சில நீ எங்க இருந்த, நீ அறிவாளியானா? அடுத்து 13 சொல்றார், கொஞ்சம் டைம் இல்லாதனால, உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டா? ஒரு நாளாவது எங்க உதிக்கணும்னு காண்பித்தது உண்டா? இந்த நியமம் என்னைக்காவது மாறி இருக்குதா? அப்ப இந்த விடியற் காலத்துல இந்த அருணோதயம் எழும்புதில்ல, இது கர்த்தர் கட்டளை கொடுக்க செய்யப்படுகிறது. அவன் விடியற் காலத்துக்குன்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இது இடத்தை நீ காண்பித்தது உண்டா? 16வது வசனம், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில். இதை என்ன சொல்லிட்டு இவ்வளவு சொல்றாரு தெரியுமா? நீ அறிவாளினா இது சொல்லு. நீ வெறும் பாத்திரத்தின் ஆழத்தை பார்த்து மாவு இல்ல எண்ணெய் இல்ல இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க வா நான் உனக்கு இன்னொரு ஆழத்தை காட்டி தரேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சின்ன பிள்ளைங்கள பீச்சுக்கு குளிக்க போவோம் தெரியுமா? இந்த முட்டு வர உள்ள போயிருப்போம். அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் நம்ம சொல்ல கதை எதுவா இருக்கு தெரியுமா? நேத்து அப்படியே உள்ள ஆழத்துக்கு போயிட்டேன். அப்புறம் என்ன, அப்புறம் அப்படி நீச்சல் அடிச்சு, எங்க நீச்சல் அடிச்ச அலையில வெளியே அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்மளை கேட்ட ஆழத்தின் அடியில. அடுத்து சொல்றார் 33, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? 34, ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? உன் மேல தண்ணி வரணும்னு, உன் மேல ஆசீர்வாதம் வரணும்னு உன் சத்தத்தை நீ சொல்லி உன் மேல மழை பெய்யுது நினைக்கிறியா? இல்ல, நான் சொல்லி நீ அறிவாளியா பேசுறல்ல, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதான் ஆண்டவர் சொல்றார். நீ அறிவாளியா பேசுறல்ல, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீ பேசு, நீ பேசி மழையை வர வச்சிரு, நீ பேசி உன் வாழ்க்கையில ஒரு நாளை பார்த்துருங்கிறார். அதுதான் அதன் அர்த்தம். விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்துன்னா அதன் அர்த்தம் நீ பேசி ஒரு நாளை பார்த்துருக்கீங்க. ஒரு நாளை பார்த்துரு. ஒரு நாளாவது கட்டளை கொடுத்திருக்கிறியா? ஒரு நாளாவது. நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு விடியலும் கர்த்தர் அங்கிருந்து கட்டளை கொடுத்துட்டே இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து அவர் பேசினது. ஆனா நம்ம ரொம்ப அறிவாளிகளா பேசிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், நீ பேசுவியா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். என் வார்த்தை உனக்கு வீண் பேச்சா போச்சா? என் வார்த்தை உனக்கு வீண் பேச்சா போச்சா? அது அவர்களுக்கு வீண் பேச்சா இருந்ததுனால நம்மள ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று. அடுத்த வார்த்தை, நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? ஆனா நான் செய்வேன். 42, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். என்ன சொன்ன யோபுவே? இனி நான் விண்ணப்பம் பண்ணி அவர் எனக்கு பதில் கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். என்ன சொன்ன யோபுவே? சர்வ வல்ல என்னை தமக்கு லெக்காக்கி கொண்டார். லெக்காக்கி கொண்டதுன்னா என்ன? அம்பு அடிக்கிறதுக்குன்னு எண்ணெயை வச்சிருக்கிறார். எண்ணெயை லெக்கா வச்சு என்ன பார்த்து அவனை பார்த்து அடி. கல்தையர் வாரீங்களா, அவன் அடிங்க. சபையர் வாரீங்களா, அவன் அடிங்க. ஆண்டவர் இருந்து பார்த்து இப்ப அவர் 4 கேள்வி கேட்கிறார். யோபு விளங்குறார். யாருக்கு இது? யாருக்கு இந்த கேள்வி? யோபுவுக்கு மட்டும் இல்ல, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன்
யார் தேவன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன, ஆண்டவர் எனக்கு இப்படி குற்றம் பிடிக்கிறான் தெரியுமா அவனுக்கு. அதனாலதான் சொன்ன வீட்டுல போய் படிங்க, நீ இதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு. உடனே யோபு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், 4வது வசனம், நான் நீசன், நான் உமக்கு முன்பா என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஆமென். என் கையினால், அதாவது இந்த அறிவு இருக்குன்னு சொல்லி நிறைய பேசுவோம் தெரியுமா. பேசுனது அறிவு இருக்குன்னு பேசுவோம், ஆனா பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவுக்கு இருக்குன்னு. ஆமென். நம்ம அறிவு இருக்குன்னு பேசுவோம், பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இருக்கிற அறிவு. ஆண்டவரே, இல்ல யோபு ஏதோ பயங்கர அறிவாளியாச்சே, நீ பேசு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் 2 தரம் ஒன்னோ 2 தடவை பேசிட்டு ஆண்டவரே இனி நான் பிரதி உத்தரம் கொடாமல். ஆமென். நான் பேசிட்டேன். யோபு பேசும்போதெல்லாம் அந்த பக்கத்துல 4 பேர் இருந்தாங்கல்ல உசு பேத்துறதுக்குன்னு, ஆண்டவரே 2 தரம் பேசிட்டேன், இனி நான் பேசல. 42:3 அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததை என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நம்ப முடியல? வார்த்தையை நம்ம வெறுமையா பார்க்கிறோம். ஏன் அப்படி வெறுமையா பார்த்தோம்? நம்ம அறிவை வச்சு பார்க்கிறோம். வார்த்தைனாலே முதல்ல நம்ம மனசுல என்ன வரணும் தெரியுமா? இது நாம் அறியாததும் நமக்கு. அப்போ நாம் அறியாததுன்னா இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ யாருக்கு மட்டும்தான் எட்டும்? அவருக்கு மட்டும்தான். அவருக்கு எட்டுறத அவர் எடுத்து நம்ம கையில கொடுப்பார். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதுதான் இது கர்த்தருடைய கரம் செய்ததென்றும் கர்த்தருடைய கரம் இதை படைத்ததென்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 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 அவிசுவாசம் என்னை விட்டு அகல என்ன என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கடந்த நாளில் கற்றுத்தந்த வார்த்தை இதுதான். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஏன்னா அதுக்கு மேல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும், 11 இருந்தே படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் நம்பவில்லை. 13 அவர்களையும் நம்பவில்லை. 14 அப்பொழுது 11 வரும் போஜனம் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர்ட்ட அதான் சொன்னேன், கடிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம் தேவன் பிசாசை மட்டும் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறவர். எனவேதான் நீதிமொழிகள் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவரே, என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக, என்னில் இருக்கிற புத்தியினத்தை கடிந்து கொள்வீராக, என்னில் இருக்கிற நம்ப முடியாம இருக்கிற சில காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, நீர் அதை கடிந்து கொள்வீராக. ஆமென். நம்ப முடியல, அப்ப என்ன கடிந்து கொள்ளுங்க. சீஷர்களை விசுவாசத்தில் இப்படி நிறுத்த காரணம் அவர் கடிந்து கொண்டார். நம்ப முடியல, வார்த்தை வெறுமையா பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன், டைம் போயிட்டு நிறைய பேசணும்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன் நம்ப முடியல தெரியுமா? 2வது காரணம், ஆதியாகமம் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்.
அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. மூர்ச்சை அடைந்ததுன்னா இருதய அட்டாக்கே வந்துட்டு. ஜேக்கப்ஸ் ஹார்ட் ஃபெயிண்டட் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை இருக்கு, அவன் அவர்களை நம்பவில்லை. ஏன் நம்பவில்லை? ஏன் நம்பவில்லை என்றால் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அநேக நாள் துக்கம், அநேக நாட்கள் துக்கம் நம்மை நம்ப வைக்காது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33 முதல் பார்த்தால் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் என்று சொல்லி புலம்புகிறான். 34 அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். எங்க 4 நாள் துன்பமே மார்த்தாள் மரியாளை நம்ப வைக்கலன்னா இயேசு வந்து சொல்லுகிறார், இவனை என்னால் உயிரோடு எழுப்ப முடியும், நீ நம்புறியா? ஆண்டவர் கடைசி நாள்ல நீங்க எழுப்புவீங்க, அந்த நம்பிக்கை தான் இருக்கு. கல்லறை கிட்ட போய் கல்லை எடுத்து நாருமே எங்க 4 நாள் துக்கமே. அவர் இருந்ததுக்கு அப்புறமும் அவங்களால நம்ப முடியலன்னா 3 நாட்கள் துக்கம் சீஷர்களுக்கு நம்ப முடியலன்னா யாக்கோபு 22 வருட துக்கம். அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 35 பாத்தீங்கன்னா அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். இந்த வார்த்தை கவனிங்க. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்க முடியல. முதல்ல இதுல இப்ப இடம் கொடுக்க முடியல. இதே போலதான் கர்த்தர் நம்மோடு நமக்கு ஆறுதல் தர நிறைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். ஆனா இடம் கொடுக்கல. நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்கு அப்படியே செட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு. இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அநேக நாட்கள் துக்கம் நம்ப வைக்காது. ஆமென். அநேக நாட்கள் துக்கம். அப்போ இவனை நம்ப வைக்கணும். யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? 3 காரியத்தை செய்கிறார். 1, போய் சொல்லுங்க உம்முடைய மகன் உயிரோடு இருக்கிறார். 2வது, போய் சொல்லுங்க எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். 3வது, 45 ஆதியாகமம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. எந்த வழிக்கு? யாக்கோபு எங்க இருக்கிறார்? பெயர்சபாவில். யோசேப்பு எங்க இருக்கிறார்? அப்ப எந்த பாதைக்கு? யோசேப்பு இப்ப யாக்கோபு இனி எங்க போனோம்? பெயர்சபாவில் இருந்து எகிப்து யோசேப்பு கிட்ட போனோம். யோசேப்பு வாசஸ்தலத்தில் போனோம். அங்கதான் இனி ஸ்டே பண்ண போறார் தன்னுடைய கடைசி வரை. பெயர்சபாவில் இருக்கிற யாக்கோபு எகிப்தில் இருக்கிற யோசேப்பு கிட்ட போகிறதற்குன்னு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதைக்கு யாக்கோபுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் யோசேப்பு அனுப்பிவிடுகிறார். நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அநேக நாள் துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நேற்று இரவுல இந்த வார்த்தை ஆவியானவர் பேசினார். அநேக நாள் துக்கம் நம்ப முடியல. உங்களுக்கு சொல்ல முடியாத 3 வார்த்தைகள். 1, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2, எல்லா அதிகாரத்துக்கும் அவர் மேலானவராயிருக்கிறார். 3, அவரிடத்தில் போய் சேரு மட்டும் நம் வாழ்வின் பாதைக்கு என்ன 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 தேவையோ அதை எல்லாம் அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி
பெர்சபாவில் இருக்கிற யாக்கோபு எகிப்தில் இருக்கிற யோசேப்பு கிட்ட போறதற்கு வழிக்கு அந்த வார்த்தை அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல். ஏன் 10 கழுதை? ஏன் 10 கழுதை? ஏன் அது நமக்கு தெரியாது. 10 11 யோசேப்புக்கு தெரியும். ஏன்னா யோசேப்பு அந்த பாதையில் எல்லாம் பயணித்தவன். அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு கழுதை நிறைய ஆகாரம் யாக்கோபுக்கு தேவைன்னு தெரியும். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிவார். அநேக நாள் துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற உள்ளமே, உனக்கான ரேமா இதை பிடித்துக்கொள். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லா அதிகாரங்களுக்கு மேலானவராய் இருக்கிறார். நாளை அவர் சமூகத்தில் நீ போய் சேர மட்டும் உன் வாழ்வின் பாதைக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே தன் தகப்பனுக்கு ஏற்றி அனுப்பினான். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவன் பாதி வழியில ஆகாரம் இல்லைன்னு நீ மடிய மாட்ட. துறவில் இருக்கிற தண்ணீர் தான் தீர்ந்தது, துருத்தில் இருக்கிற தண்ணீர் தான் தீர்ந்தது. துறவில் இருக்கிற தண்ணீர் தீரல்ல. உன் பாதைக்கு இன்னது தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது இல்ல இது இல்லன்னு என் ஓட்டம் பாதியில முடியாதுன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேர பெர்சபா வர்ஷிப் பண்ற இடம். உன் ஆராதனை வீணா போக நினைக்கிறியா? நீ கர்த்தரை நம்பி இருக்கிறது, உன் துக்கம் அவருக்கு தெரியும். உயிரோடு இருக்கிறார், நம்ப முடியல. நான் நம்பி இருப்பேன். அன்னைக்கு யோசேப்பு மரித்த செய்தியை நம்பினாங்க. ஏன்னா மரித்த செய்தி உடனே நம்புறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது நம்புறோம். இயேசு உயிர் தெழுந்தார் சொல்லும் போதுதான் நம்பல. அவன் அறியாதது, எட்டாதது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நாளை அந்த பரம யோசேப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் காணும் மட்டும் நம்முடைய வாழ்வின் பாதைக்கு என்ன தேவையோ அது எல்லாம் பரத்திலிருந்து எனக்காய் அனுப்பப்பட்டிருக்கிறது நம்புறவங்க மட்டும் எப்படி உங்களுக்கு தேவனை துதிக்க முடியுமோ, எப்படி உங்களுக்கு தேவனை ஆராதிக்க முடியுமோ? ஜீசஸ். அப்படியே சகோதரர்களுக்கு வேற. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல். ஆமென். எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்கள் 10 கோழிகை கழுதைகளின் மேல தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும். அதாவது மெயின் டிஷ், சைட் டிஷ் மட்டும் இல்ல, ஸ்நாக்ஸும் கொடுத்து விடுறாரு. ஒரு யோசேப்பு அப்பாக்காக செய்யும் போது அப்பா பிள்ளைக்காக செய்ய மாட்டாரா? இந்த 3 வார்த்தை இருதயத்தில் ஆழமா எழுதி வைங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறார். இதோ பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற கல். விசுவாசிக்கிறவன் பலரான். அவர்கிட்ட போய் சேருவதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் தெரியாது. கொஞ்ச தூரத்தை கடந்து வந்தோம். அவர் அனுப்பின நன்மையை அனுபவித்து கொஞ்ச தூரம் பாதி தூரம் வந்தவங்க உண்டு. ஆமென். சில அப்படி பாக்குறீங்க. இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தெரியும். இந்த 10வது கழுதையில தானியம் தீரும் போது அடுத்த தானியம் எங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தின் நன்மையை புசிக்க தொடங்கினதும் மன்னா நின்று போயிட்டு. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? வெறுமையா விட மாட்டேன். ஆமென். அடுத்து இந்த பூமியில உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோய, அதற்கு அடுத்து நீ அங்க இருப்ப.
அப்போ இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா 4 கழுதைதான் தீர்ந்திருக்கு. ஆமென். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்லுவார் பாருங்க, 24வது வசனம், மேலும் நீங்கள் போகும் வழியில சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவனுக்கு தானியத்தை கொடுத்து அதுல சண்டை வராது. சண்டை எதுல வரும் தெரியுமா? அப்பா சொத்துல தான் வரும். அது என் அப்பாக்கு சண்டை பண்ண, அது புத்தி சொல்லி சண்டை பண்ணிடாத. என்ன இருந்தாலும் தன் பிளேட்ல சாப்பாடு தீந்துட்டு, சிக்கன் தீந்துட்டுன்னா சகோதரன் பிளேட்ல கை வச்சு அடி விழும். நேரம் அம்மா பிளேட்டை பார்க்குறாரு, அப்பா பிளேட்டை, அதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா சகோதரர்களும் அந்த பிளேட்டை பார்த்தா இங்கே அடி நடக்கும். சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள். இவ்வாறு உனக்குள்ள தந்துட்டேன். எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு தேவன் அனுமதித்ததை இன்னொருத்தங்க வந்து எடுக்க இந்த யோசேப்பே சம்மதிக்கலையே, கர்த்தர் சம்மதிப்பாரா? அவன் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராயிருக்கிறார். அவர் சமூகத்தில் நான் போய் சேரும் மட்டும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்மை அழைத்து செல்லுகிற வாகனம் தான் நமக்காய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இங்க ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஆமென். வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. பாடுங்க. போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி நம்பி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். ஷலமகதனரமம் ரோஹந்தரே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே, வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. கர்த்தர் என் பக்கம் உண்டு. சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நம்பி, இப்ப நம்புறவங்க 2 கைகளை உயர்த்தி, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. ஓராமலே சத்தனரே, அவரிடம்
வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு யோசேப்பு தகப்பனை தன்னிடத்தில் வரும் வரை அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து அனுப்புவான் என்றால், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நமக்காய் ஜீவனை தந்து மீட்டவர், நம்முடைய வழிக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எதை குறித்து கலங்காதே, நாளை குறித்து கலங்காதே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஓ ராமா சந்தனரே, இங்கே நான் பரதேசியானாலும், இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. க்ளோரி. ஓ ராமா சந்தனரே, ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆமெனப்பா, ஆமெனப்பா, ஆமெனப்பா. கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், இயேசுவை. என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை. என்னை அவரிடம். ஓ, இப்ப அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே, நல்ல நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஒரே சத்தமாய், இரட்சகரே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லா அதிகாரத்துக்கு மேலானவராயிருக்கிறார். உன் வழிக்கு வேண்டியது எல்லாவற்றையும் உனக்காக அனுப்பிக்கொண்டே இருக்கிறார், அனுப்பிக்கொண்டே இருக்கிறார், அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆஹா, gloria tanare mamro. Hallelujah. உம்மை நம்பி இருக்கிறோம். Glory Jesus. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓ ராமமல தனரா சேமமரோ அந்தனரே ரிமமரே செலரே. Hallelujah. Amen. 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 நம்பிக்கை இல்லாத நிலை வரும்போது இந்த 3 வார்த்தைகளை மனதில் எழுதி வைங்க. வீட்டில் போய் எழுதிருங்க, எழுதிருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். உங்களுக்கு கிடைக்காதது அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43 6:5 தெரியல, அந்த ஒரு வசனத்தை சொல்லி அப்படியே நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரத்துல 6வது வசனம், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அவரை தான் ஆராதிக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி நம்புறேன்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன்ப்பா. என்ன வந்தாலும் என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், யார் கைவிட்டாலும். ஆமென். எனது இயேசு அகல ஆழ உயரமாய், அகல
எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. சொல்லுங்க, என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன இயேசு என்னை ஆமென். என்ன என் ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? இப்போ வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் உங்க சமூகத்திலே அழைத்து கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீரே, ஸ்தோத்திரம். எங்க விசுவாச நிலையை நீங்க தான் அறிந்திருக்கிறீங்க. பல நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வெறும் வார்த்தையாய் பார்க்கிறோம், எங்களை மன்னிப்பீராக. எங்க அறிவை வைத்து பார்க்கிறோம், எங்க புத்தீனத்தை எங்களுக்கு மன்னிப்பீராக. வெகு தூரத்து செய்தியை மனுஷ முறைமையா எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். நாங்கள் அறிந்தது, நாங்கள் அடைந்ததும் கொஞ்சம், நாங்கள் அறிய போகிறதும் நாங்கள் அடைய போகிறதும் அதிகம். இதை நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கலிகூற பண்ணுவீராக. இந்த வாரம் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் திறக்கப்படுவதாக. வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிற என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். நீர் உயிரோடு இருக்கிறீர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராயிருக்கிறீர். உம்மிடத்திலே நாங்கள் வந்து சேர மட்டும் எங்கள் வாழ்வின் பாதைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீர் ஒன்று கூட குறையாம எங்களுக்காக பரத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.